முக்கிய செய்திகள். அணுசக்தி மையங்களை மீண்டும் கட்டமைக்க முயன்றால் முற்றிலுமாக அழித்து விடுவோம். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆரில் மெகா மோசடி. தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடப் போவதாக மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. எஸ்ஐஆர் விவகாரத்தில் தொடரும் குளறுபடிகளால் வாக்காளர்கள் அதிர்ச்சி. சிறுபான்மையினருக்கு மட்டுமே நோட்டீஸ் அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களை தொந்தரவு செய்தால் நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என அறிவிப்பு. வணக்கம். ஈரான் தனது அணுசக்தி மையங்களை மீண்டும் கட்டமைக்க முயன்றால் அவை முறியடிக்கப்பட்டு அந்த திட்டத்தையே முற்றிலுமாக அழித்து விடுவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் தகுந்த பதிலடி தரப்படும் என ஈரானும் அறிவித்துள்ளதால் வளைகுடாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்களை அந்நாடு உடனடியாக மூட வேண்டும் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் நீண்ட நாட்களாகவே வலியுறுத்தி வந்தன. ஆனால் அந்நாடு அதனை நிராகரித்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட அணு விஞ்ஞானிகளும் ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டனர். பதிலுக்கு ஈரான் நடத்திய தாக்குதலில் 50 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மார்யே லாகோ விடுதியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது காசா அமைதி ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஹமாஸ் அமைப்பின் ஆயுத குறைப்பு விவகாரங்கள் குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தினர். ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் ஹமாஸ் அமைப்பிற்கு கடுமையான கெடு விதித்தார். ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆயுதங்களை கீழே போடுவதற்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டிய அவர் அதன்படி அவர்கள் மிக குறுகிய காலத்திற்குள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இல்லையெனில் ஹமாஸ் அமைப்பினர் நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும் என எச்சரித்தார். அவர்கள் இதற்கு இணங்காவிட்டால் அவர்களை அடியோடு அழிக்க பல நாடுகள் தயாராக உள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டார். இஸ்ரேல் அமைதி திட்டத்தை 100% பின்பற்றுவதாக பாராட்டிய டிரம்ப் ஈரான் தனது அணுசக்தி மையங்களை மீண்டும் கட்டமைக்க முயன்றால் அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு அந்த திட்டத்தையே அழித்து விடுவோம் என்றும் எச்சரித்தார். ஆனால் இதனை நிராகரித்துள்ள ஈரான் தங்கள் நாடு தாக்கப்பட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அந்நாட்டு அதிபர் மசூத் பெசிக்கியான் தாக்குதல் நடத்தும் நாடு வருந்தும் அளவுக்கு எதிர்வினை இருக்கும் என எச்சரித்துள்ளார். இதனிடையே அமைதி முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக டிரம்பிற்கு இஸ்ரேலின் மிக உயரிய விருதான இஸ்ரேல் பரிசு வழங்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இஸ்ரேலியர் அல்லாத ஒருவருக்கு இவ்விருது வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆரில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையம் முற்றுகையிடப்படும் என எச்சரித்துள்ளார். அந்த மாநிலத்தில் உள்ள 294 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையடுத்து மேற்கு வங்க மாநிலத்திலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதற்கான பணிகள் நடந்து வரும் நிலையில் பாங்குரா மாவட்டத்தில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய செல்வி மம்தா பானர்ஜி எஸ்ஐஆர் மூலம் மக்களை தேர்தல் ஆணையம் சித்திரவதை செய்வதாகவும் அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எஸ்ஐஆர் பணி அழுத்தம் காரணமாக 60 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்களிக்க தகுதியுள்ள ஒருவரின் பெயரை நீக்கினால் கூட தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுவேன் என்றும் செல்வி மம்தா பானர்ஜி எச்சரித்தார். மேற்கு வங்க மாநிலத்தை முன்னேற்றப் போவதாக வாக்குறுதி அளிக்கும் பாஜகவினர் அந்த கட்சியினர் ஆளும் மாநிலங்களில் வங்க மொழி பேசும் மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை வேடிக்கை பார்ப்பதாக செல்வி மம்தா பானர்ஜி சாடினார். மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜகவால் ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற அவர் சட்டவிரோத ஊடுருவல் மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் நடைபெறுகிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். ஜம்மு காஷ்மீர், டெல்லி ஆகிய இடங்களில் நடக்கவில்லையா என கேள்வி எழுப்பிய அவர் பின்னர் எப்படி தலைநகரில் கார் குண்டுவெடிப்பு நடந்தது என வினவினார். பெஹல்காம் தாக்குதல் யாரால் அரங்கேற்றப்பட்டது என்று சரமாரியாக வினவிய அவர் இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருச்சி அருகே சிறுபான்மையினரை குறிவைத்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புவதாக குற்றஞ்சாட்டி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகாரை தொடர்ந்து அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த பணிகள் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கியது.
முதலில் வீடு வீடாக எஸ்ஐஆர் படிவங்களை வழங்கிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பின்னர் அந்த படிவங்களை சேகரித்தனர். இரவு பகலாக நடந்த இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்தவுடன் கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள் ஆவணங்கள் சமர்ப்பிக்காதது போன்ற காரணங்களால் தமிழ்நாடு முழுவதும் 97,38,000 பேர் அதிரடியாக நீக்கப்பட்டனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் பெயர் சேர்ப்பிற்கு படிவம் 6 பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி அலுவலரிடம் வழங்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களில் உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறி 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதில் பெரும்பாலும் சிறுபான்மை மக்களை குறிவைத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பலருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட முத்தரசநல்லூர் கிராமத்தில் வசிக்கும் சிறுபான்மையினர் பலருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த அந்த கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்ஐஆர் படிவத்தை சரியாக நிரப்பவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளதாகவும் உரிய ஆவணங்களுடன் விளக்கம் அளிக்குமாறு கேட்டுள்ளதாகவும் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். மேலும் ஒரு வீட்டில் 8 பேருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். நேத்திக்கு தான் இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணதை கையில் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நீங்கள் எங்கே ஓட்டு போடுவீங்களோ அந்த பூத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அங்கே ஆர்ஐ வருவார், விஓ வருவாங்க, அப்புறமேட்டு தாசில்தார் வருவாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் வந்து அடையாள அணிவகுப்பு நடத்துகிற மாதிரி எங்கள்கிட்ட உள்ள ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட காமிக்கணுமா. இவ்வளோ தெளிவாக எழுதி கொடுத்தா நாங்கள் எதுக்கு திருப்பி அலையணும்னு நாங்கள் கேட்குறோம். கொடுத்த எல்லாத்தையுமே நான் முறையாக ஃபில்அப் பண்ணியும் எனக்கு நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களே, இதில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தவறை நான் வந்துட்டு ஒத்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறத நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்ங்கிறப்போ அவங்கள்ட்ட அது இருந்தாலும் பதில் இல்லை. கேட்டால் இது வந்து டேட்டா என்ட்ரியோடைய ஆப்பரேட்டரோட மிஸ்டேக்குங்கிறாங்க. அவங்க செஞ்ச தவறுக்காக நான் ஏன் திரும்ப இதுக்காக அலையணும்? இது பர்டிகுலர் எங்களாத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே இவங்க பழி வாங்குற மாதிரி இருக்குது. முத்தரசநல்லூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாகவும் அதில் பெரும்பாலானவர்கள் சிறுபான்மையினர் என்றும் அந்த கிராம மக்கள் தெரிவித்தனர். உரிய ஆவணங்கள் சரிபார்ப்பிற்கு பிறகே படிவங்களை வழங்கியதாக கூறும் அவர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் செய்த தவறுக்கு தங்களிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்பதாக கூறினர். இது தங்களின் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சி என்றும் முத்தரசநல்லூர் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். 2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து 2026ஆம் ஆண்டை வரவேற்க உலக மக்கள் காத்திருக்கின்றனர். சென்னையில் புத்தாண்டை கொண்டாட இளைஞர்கள் தயாராகி வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையில் பட்டாசு வெடிக்க சென்னை பெருநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. மாநகரில் பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு கோவை மாநகரில் 1600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கோவை ஜிடி நாயுடு மேம்பாலம், திருச்சி சாலை மேம்பாலம், உக்கடம் மேம்பாலம் ஆகியவை இரவு 9 மணி முதல் மூடப்படும். வெளியூரிலிருந்து கோவை மாநகருக்கு வரும் எல்லைகளில் 11 இடங்களில் வாகன சோதனை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அனுமதியின்றி டிஜே பார்ட்டி ஏற்பாடு செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இரவில் இருசக்கர வாகனங்களில் பந்தயம் வைத்து பைக் ரேஸ் செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால் அவர்களை கைது செய்து பைக்குகளும் பறிமுதல் செய்யப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. குமரி மாவட்டத்துக்குள் இன்றும் நாளையும் அனைத்து கனிம வள லாரிகளுக்கும் கனரக வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மட்டுமன்றி நெல்லை, மதுரை, திருச்சி உள்பட அனைத்து மாவட்டங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டும் என்பதால் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாகன பந்தயத்தில் ஈடுபடுவோர் மற்றும் மது போதையில் வாகனம் ஓட்டுவோரை பிடிக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் சாலை தடுப்புகள் அமைக்கப்பட உள்ளன. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. நாடு முழுவதும் முக்கிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தமிழகத்திலும் சென்னை கோவை, சென்னை நாகர்கோவில், சென்னை பெங்களூரு மார்க்கங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதிநவீன சொகுசு வசதி கொண்ட இந்த ரயில்களில் ஏசி வசதி, பயோ டாய்லெட், தானியங்கி கதவு என பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டவை.
பயணிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த ரயில்களில் தற்போது இருக்கை வசதி மட்டுமே உள்ளது. இந்நிலையில் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களை தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடந்தன. இந்த ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதை அடுத்து நீண்ட தூர இரவு நேர பயணத்திற்காக வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த சோதனை ஓட்டத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்றை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயிலுக்குள் கண்ணாடி டம்ளரில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் ஆடாமல் அசையாமல் இருப்பதை வீடியோவில் காண முடிகிறது. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் நேற்று ரயில்வே பாதுகாப்பு ஆணையரால் சோதனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ள அமைச்சர், இந்த வீடியோ கோட்டா நாக்டா பிரிவுக்கு இடையில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சென்று கொண்டிருந்த போது எடுக்கப்பட்டது என்று கூறியுள்ள அவர், டம்ளரில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் ஆடாமல் அசையாமல் இருந்தது ரயிலின் புதிய தொழில்நுட்ப அம்சங்களை நிரூபித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஓராண்டில் 125 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 30 வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திரு உதயநிதி கலந்து கொண்டு ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஓசூர் ஆகிய 6 மாநகராட்சிகள், 14 மாவட்டங்கள் உட்பட 41 நகராட்சிகள் மற்றும் 181 பேரூராட்சிகளுக்குட்பட்ட 4204 வார்டுகளுக்கு 5909 விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சர்வதேச மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்படுவதாக கூறினார். போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையை முதலமைச்சர் வழங்குவதுடன் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு வேலைவாய்ப்பும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று திரு உதயநிதி கூறினார். 3% இடஒதுக்கீடு கீழே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை உடனடியாக அரசு வேலைவாய்ப்பும் அவங்களுக்கு கொடுக்கின்றோம். எந்த அரசு இல்லாத அளவுக்கு முதல் முறையாக சென்ற வருடம் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறைகளில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. துறைக்கு இந்த முறை 100 அல்ல 125 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும்னு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சி காலம்தான் தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் பொற்காலம் என நாடே புகழ்வதாக கூறிய திரு உதயநிதி, விளையாட்டுத்துறையில் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கு அரசு மட்டுமின்றி அனைத்து விளையாட்டு மாணவர்களும் காரணமாக இருப்பதாக தெரிவித்தார். அரசின் முயற்சியும் விளையாட்டு வீரர்களின் பயிற்சியும் சேர்ந்து இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2 வழித்தடம் 3 மேலகிரி என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கட்டம் 2 118.9 கிலோமீட்டர் நீளத்துக்கு மேலும் 3 வழித்தடங்களை கட்டி முடிக்க திட்டமிட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2வது வழித்தடம் 3 சுரங்கப்பாதை கட்டுமான பணிகளில் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் மேலகிரி அயனாவரம் நிலையத்திலிருந்து பெரம்பூர் நிலையம் வரையிலான 861 மீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தனது 2ஆம் கட்ட திட்டத்தில் இதுவரை மொத்தம் 19 சுரங்கம் தோண்டும் பணிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுரங்கம் தோண்டும் இயந்திரம் மேலகிரி, பெரம்பூர் ரயில் நிலைய தண்டவாளங்கள் மற்றும் நடைமேடைகளுக்கு அடியில் அதிக மக்கள் தொகை கொண்ட மற்றும் நெருக்கமான கட்டிடங்கள் நிறைந்த பகுதிகளுக்கு அடியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை வெற்றிகரமாக முடித்துள்ளது. சுரங்கப்பாதை அமையும் வழியில் இருந்த 32க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் முறையாக கையாளப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் அக்கிணறுகளுக்கு பதிலாக மாற்று நீர் ஆதாரங்கள் மெட்ரோ நிர்வாகத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பார்வையிட்டனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி பொதுவெளியில் கட்டட கழிவுகளை கொட்டினால் வாகனங்கள் பறிமுதல் செய்து 5000 ரூபாய் அபராதம் விதிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக பொது இடங்களில் குப்பை, கட்டட கழிவுகளை கொட்டுவது மற்றும் திடக்கழிவு மேலாண்மையை சரியாக பின்பற்றாதது போன்ற விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது மாநகராட்சியால் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. கட்டுமானம் மற்றும் இடிபாடு கழிவுகளை அங்கீகாரமின்றி பொதுவெளியில் கொட்டுவதை கண்டறியப்பட்ட உடனே குற்றத்தில் ஈடுபட்ட வாகனம் சென்னை மாநகராட்சி அமலாக்க குழுவினரால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும். இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்டட கழிவுகளை கொட்டும் வாகனத்தின்
வாகனத்தின் படங்களும் கழிவுகளின் படங்களும் ஆதாரங்களுடன் எடுக்கப்பட்டு அதிகாரிகளின் மொபைல் செயலியில் பதிவேற்றப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொட்டப்பட்ட கட்டுமானம் மற்றும் இடிபாடு கழிவுகளின் அளவை பொறுத்து 1 டன் கழிவுக்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கட்டுமான நிறுவனங்கள், ஒப்பந்ததாரர்கள், வாகன இயக்குநர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கட்டடம் மற்றும் இடிப்பு கழிவுகளை பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்ணயித்துள்ள சேகரிப்பு, செயலாக்கம் அல்லது அகற்றும் மையங்களில் மட்டுமே ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையான செயல்முறை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. உதகை அருகே கோத்தர் இன மக்களின் குலதெய்வ திருவிழாவில் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடியது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. நீலகிரி மாவட்டத்தில் 7 கிராமங்களில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் ஐனோர், அம்னோர் ஆகிய தெய்வங்களை குலதெய்வங்களாக வழிபட்டு வருகின்றனர். இந்த கோயில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாத இறுதியில் அல்லது ஜனவரி மாத தொடக்கத்தில் மட்டுமே திறக்கப்பட்டு கம்பட்டராயர் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் உதகையை அடுத்த கொல்லிமலை கிராமத்தில் கடந்த வாரம் தொடங்கிய இந்த ஆண்டுக்கான கம்பட்டராயர் விழா நேற்று நிறைவு பெற்றது. ஐனோர், அம்னோர் மற்றும் குனைனோர் கோயில்கள் திறக்கப்பட்டு தொடர்ந்து வழிபாடு நடைபெற்றது. இரவு நேரங்களில் கோவில் வளாகத்தில் தங்கிய ஆண்கள் நடனமாடி வழிபாடு நடத்தியதாக கூறினர். நம்ம ஆடல் பாடல்கள் நம்ம மேல் ஃபீமேல் டான்ஸில் இருக்குங்க. அது இல்லாமல் நியர்பை வில்லேஜஸ் எல்லாம் கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணுவோம். அவங்க கூடயும் நாங்கள் எங்கள் டான்ஸில் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். இந்த 15 நாள் இதே ட்ரெஸ் கோல் இருப்பாங்க. நம்ம அந்த ஒரு அமாவாசை முடிஞ்ச உடனே நம்ம மேக்ஸிமம் விரதம் இருக்கிற மாதிரி இருப்போம். வெளியே மேக்ஸிமம் சாப்பிட மாட்டோம். நான்வெஜ் இல்லை, எல்லாம் சுத்தபத்தமாக இருப்பாங்க. கோத்தரின மக்கள் அனைவரும் வெள்ளை நிற உடை அணிந்து கோயிலுக்கு வந்து தவில், மேளம் போன்ற இசைக்கருவிகள் முழங்க பாரம்பரிய முறைப்படி வட்டமாக நின்று உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். கொல்லிமலை கிராமத்தில் உள்ள மைதானத்தில் ஒன்று கூடிய கோத்தர் இன மக்கள் கடைசி நாளில் மட்டும் விழாவுக்கு வந்த வெளியூர் மக்களை கலாச்சார இசை முழங்க சால்வை அணிவித்து வரவேற்றனர். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் மணப்பாறையில் மண்பானைகள் தயாரிப்பில் தொழிலாளர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆனையூர், தாதமலைப்பட்டி, குமரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பானை தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. 3 வகையான மண்ணை எடுத்து அதை சலித்து பக்குவமாய் பிசைந்து பானையை உருவாக்குகின்றனர். பின்னர் அந்த பானை சிறிது நேரம் நிழலிலும் பின்னர் வெயிலிலும் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு காய்ந்ததும் நெருப்பில் வேக வைத்து பானையாக உருமாற்றப்படுகிறது. ஒரு பானை உற்பத்தி செய்ய 3 முதல் 6 நாட்கள் வரை தேவைப்படும் என்று தெரிவித்த உற்பத்தியாளர்கள் அளவிற்கு தகுந்தாற்போல் 100 ரூபாயில் இருந்து விற்பனை செய்வதாக கூறினர். மகத்துவங்கிறது மக்களுக்கு வந்துட்டு தெரியணும். அதாவது இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கற்றுக்குறாங்க. இந்த சட்டிப்பானையோட ஒரு விஷயமும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணுற விதம் வந்துட்டு யாருக்குமே பெரும்பாலும் தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா அது குறைய சொல்ல, அந்த இதை யூஸ் பண்ணி அதில் உள்ள இருக்கிற மகத்துவத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர யாரும் இல்லை. ஆரம்ப காலங்களில் மண்பாண்டங்கள் செய்ய அதிகம் அளவில் ஆட்கள் இருந்த நிலையில் தற்போது விரல் விட்டு எண்ணும் அளவுக்குத்தான் தொழிலாளர்கள் உள்ளதாக அவர்கள் கூறினர். மண்பாண்ட பொருட்களின் மதிப்பை மீண்டும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்றும் மண்பாண்ட குயவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரான் தனது அணுசக்தி மையங்களை மீண்டும் கட்டமைக்க முயன்றால் அவை முறியடிக்கப்பட்டு அந்த திட்டத்தையே முற்றிலுமாக அழித்து விடுவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி SIR-இல் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி அருகே சிறுபான்மையினரை குறிவைத்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புவதாக குற்றஞ்சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.